ரிஷபம் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சனி ஆண்டுக்கு ஒரு 140 நாட்கள் வக்ரம் அடையும். அந்த வகையில் இந்த வருஷம் 2026 ஜூலை 26ஆம் தேதி வக்கரமாகுது. அப் டு 2026 டிசம்பர் 10ஆம் தேதி வரை வக்கர காலம் சனிக்கு. இந்த வக்ரம் என்பது ஒரு ரெட்ரோகிரேடு, அதாவது இயல்புக்கு மாறான நிலையில் செயல்படுறது. மேலும் ஒரு கிரகம் வக்கரமாகும் போது உக்கிரமாக செயல்படும், தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யும். சனி என்பது ஒரு பாவ கிரகம், வக்கரமாகும் போது கொஞ்சம் தன்னுடைய காரகத்துவத்தையும் அதிகப்படுத்தி செய்யும். அந்த பாவகத்தையும் ஆக்டிவேட் பண்ணும், அதிகமாகவே ஆக்டிவேட் பண்ணும். அதுல நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ரிஷபம் ராசிக்கு சனி பகவான் பாக்கியாதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் அதே போல கர்மஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம். சனி ரிஷபத்துக்கு யோகாதிபதி. 11ஆம் பாவகம் மீனத்துல இப்ப இருக்கு. பொதுவாகவே மீனத்துல 11ஆம் பாவகத்துல சனி இருக்கிறது நல்ல பலன், கோச்சாரத்தின் அடிப்படையில. அது வக்கரமாகும் போது ஒரு கலவையான பலனை கொடுக்கும். அந்த வகையில சில விஷயங்களை நம்ம கவனமாகவும் இருக்கணும், சில விஷயத்தை நம்ம சரி பண்ணலாம். அதற்கான காலம் இது. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சனி ஜூலை 26ஆம் தேதி வக்கரமாகுது. இந்த வக்கரகதியில என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்க, ஜென்ரலா இந்த வேலை விஷயமா சொல்லணும்னாக்க, வேலையில் இருப்பவர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகாதவங்க இந்த நேரத்துல வேலை விடாம இருக்கணும். மேலதிகாரிகளுடைய டென்ஷன்லாம் இருக்கும் அப் டு டிசம்பர் வரலாம். அதுக்காக வேலையை மாத்தினீங்கனாலையும் இன்னொரு வேலை கிடைக்கிறது கஷ்டங்கள் இருக்கும், அல்லது தாமதங்கள், தடைகள் ஏற்படும். தடைகளுக்கு பின்புதான் கிடைக்கும். அப்போ சனி உங்க ஜாதகத்துல வக்கரம் ஆகல அப்படின்னாக்க நீங்க கவனமா இருக்கணும், இருக்கிற வேலையை விடக்கூடாது. குறிப்பா பிரைவேட் வேலையில இருப்பவர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை வேணும், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் உஷாராவும் இருக்கணும். அரசு பணியில இருப்பவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், மற்றவங்களுடைய வேலையை நீங்க செய்யற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களுடைய மேலதிகாரி இருப்பாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பை காட்டுவாங்க, அல்லது சக பணியாளர் ஒரு எதிர்ப்பை காட்டுவாங்க. ஸோ அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் மற்றவங்களை பத்தி இன்னொருத்தர்கிட்ட போய் விமர்சிக்க கூடாது. குறிப்பா மேலதிகாரியை பத்தி நீங்க சக பணியாளர்கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா அது கண்ணு காது வச்சு வேற மாதிரி போகும், அது உங்களுக்கே பாதிப்பு கொடுக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க வேற ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்கு, வேற மூவ் பண்ணலாம்னு ஒரு எண்ணம் இருக்குன்னாக்க கண்டிப்பா அது கிடைக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னாக்க இத்தனை காலமா உங்களுக்கு ரெகக்னிஷன் இல்லாம இருக்கும், கடினமா உழைச்சிருப்பீங்க, முன்னேறத்துக்காக போராடி இருப்பீங்க. ஆனா அவ்வப்போது உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும், ஆனா உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணியும் அடிக்கடி இடமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில. இந்த காலகட்டத்திலே ஒரு இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னாக்க இந்த டியூரேஷன்ல ஜூலைல இருந்து டிசம்பருக்குள்ள நீங்க ஆல்ரெடி வேலையை விட்டுட்டு வேலை தேடக்கூடியவராக இருந்தாலும் வேலை கிடைச்சிரும், அல்லது இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வேற இடத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்களோட நீங்க வேலை தேடிட்டு இருக்கிறீங்கனாலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போற இடம் இதை விட கொஞ்சம் சேலரி ஹைக்கோ அல்லது வேற ஒரு பதவியோ, ஒரு உயர் பதவியோ, ஒரு கூடுதல் பொறுப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். ஸோ அது இருக்கிற கம்பெனிலேயே கூட ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸா கூட ஆகலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும். அந்த டிரான்ஸ்பர் ஒரு விட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வீடு ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்குமே. இப்போ பாத்தீங்கன்னாக்க உங்க ஜாதகத்தின் அடிப்படையில நீங்க வேலையில முடிவெடுக்கிறத கவனமா எடுங்க. அந்த காலத்துல எடுத்த தவறான முடிவுகள் அல்லது செய்த தவறான செயல்களால் பாதிப்புகள் ஏற்பட்டது இல்லையா, அந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த வக்கர காலம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் நாள்பட்ட வியாதி இருக்கக்கூடியவர்கள், வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க இந்த மூட்டு வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள்லாம் கொஞ்சம் வரும். அப்போ சரியான உணவு எடுத்துக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது அல்லது வாக்கிங் போறது, கரெக்டான உணவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். உடனுக்குடன் மருத்துவரை அணுகிறதும் நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலையும். இந்த 11ஆம் பாவகத்துல சனி இருந்து வக்கரம் பெற்று இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க கொடுக்கல் வாங்கல்ல நன்மை உண்டு. நீங்க ஒருத்தட்டு கொடுத்த பணம் இந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாங்க முடியலன்னு நினைக்கிறீங்கன்னாக்க வாங்குவீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆர்டர்களை முடிச்சு கொடுத்துட்டு பேமெண்ட் இன்னும் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு பேமெண்ட் வரும்.
அதே போல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஏன்னா லாபஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுது இல்லையா, லாபஸ்தானமும் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில தொழில பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் வரும். அதே போல வேலையில் இருப்பவர்களுக்கு ஆஸ் யூஷுவல் இன்கம்ன்றது வந்துகிட்டு தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. என்ன ஒர்க் பண்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நாசுக்கா நடந்துக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதையுமே வெளிப்படையா பேசி மாட்டிக்க கூடாது, அல்லது அதனால தேவையில்லாத ஒர்க் ப்ரெஷரை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரும். அதே போல புதிய ஆர்டர்கள் வரும், நிறைய புதிய முயற்சிகளும் செய்வீங்க. ஆனா பிசினஸை இப்ப புதிதாக ஆரம்பிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இந்த 4 மாசம் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்றது நல்லது. அதே போல இந்த நேரத்துல ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயம், அது சொத்துக்கள் வகையிலையோ அல்லது சீட்டு போட்டிருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு வகையில பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு கோல்டா வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த நேரத்துல நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதாவது லேண்ட் வாங்குறது அல்லது புதிதாக வீடு கட்டுறது போன்றவற்றை இந்த நேரத்துல ஒப்பந்தங்கள் போடுறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல வந்து நீங்க ஒப்பந்தம் போடுறீங்கன்னா அது வேற வழி இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலை, போட்டுதான் ஆகணும்னாக அதை வந்து நீங்க கிளியரா படிச்சு பார்த்து ஒரு லீகல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது நல்லது. கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்? முக்கியமா திடீர்னு கோபம் வரும், டென்ஷன் வரும். இந்த சனியுடைய காரகத்துவங்களையும் அதிகப்படுத்தியே செய்யும். திடீர்னு கோபம் அல்லது பிடிவாதம் அல்லது சந்திக்கக்கூடியவர்களால கோபம், டென்ஷன் இதெல்லாமே கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும். முக்கியமா இந்த 3வது நபருடைய தலையீடு, அதாவது நீங்க நார்மலா இருக்கீங்க, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறீங்கன்னா கூட அதை வந்து கெடுக்கிறதுக்காக உங்க அண்டை அயலார்களாக இருக்கலாம் அல்லது உறவுகள்ல கூட சில பேருடைய கண் திருஷ்டி, சில பேருடைய பொறாமையால சில இன்டர்ஃபியர்ஸ் எல்லாம் வரும். அந்த இன்டர்ஃபியர்ஸ் நீங்க தவிர்க்கணும், அல்லது அவங்க கிட்ட பெருசா வெளியே காட்டிக்கூடாது. அதாவது நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம், சிறப்பா இருக்கிறோம், என்கிட்ட இந்த பொருள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, நாங்க இதை வாங்கிட்டோன்ற விஷயத்த வெளிப்படையா நீங்க சொல்லாம இருக்கிறதா உங்களுக்கு சேஃப். அதன் மூலம் ஒரு கண்டிஸ்டி, பொறாமை இதெல்லாம் தவிர்க்கலாம். அதே போல கணவன் மணி உறவு நிலையில 3வது நபரை நீங்க அலோவ் பண்றீங்கன்னாக்க கண்டிப்பா உறவு நிலையில சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகளா வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த நேரத்துல. இந்த கணவன் மனைவி உறவு நிலை பொறுத்து வரலாம். அதுவும் குறிப்பா பிள்ளைகளாலேயே வருத்தங்கள் வரும். பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்களும் கொஞ்சம் வரும். இந்த சனியோட பார்வை வந்து 5ஆம் பாவகத்துக்கு வருது. மேக்சிமம் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புமே உண்டு. அதாவது வருமானம் வரும், ஆனா நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும். வாழ்க்கை துணைவருக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும், அல்லது பிள்ளைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். வாழ்க்கை துணைவரின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல பயணங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும். அதே போல மூத்த சகோதர வகையில உங்களுக்கு செலவு அல்லது மூத்த சகோதர வகையில சில பிரச்சனைகள், குறிப்பா சொத்துக்கள் சம்பந்தமாக பாகப்பிரிவினை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட சகோதர வழி உறவு நிலையில வரும். அப்போ இந்த நேரத்துல வந்து சொத்து வகையில வந்து நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காம, அது வழக்குகள் இருக்குன்னா கூட அதை பொறுமையா டீல் பண்ணீங்கன்னாக்க கண்டிப்பா அந்த வக்கர காலம் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது சுப செலவுகள், கல்வி கட்டணம் அல்லது அவர்களுக்கு சுபகாரியம் செட் ஆகி அதற்காக செலவு பண்றது, இந்த மாதிரி நிறைய செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்துல குறிப்பா அதிக பேராசையின்றி நமக்கு என்ன கொடுப்பனை இருக்கோ அது தானா நம்ம தேடி வரும். நம்ம வந்து அதிக பேராசைப்பட்டுட்டு கடனை உடனே வாங்கி ஷேர் மார்க்கெட்ல போறது அல்லது இதுல போட்டா நிறைய அமௌண்ட் வந்துடும் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க நிச்சயமா நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். என்ன வருதோ வரட்டும், அதன் மூலம் வாழணும்ன்ற அந்த வாழ்க்கை முறையை நம்ம கத்துக்கிட்டாக பெரிய துன்பம் இல்லை, பெரிய அளவுக்கு பிரச்சனையும் கிடையாது. அதே போல திடீர்னு கோபப்பட்டு பேசுறது, ஒருத்தர் வந்து மனம் புண்படும்படி பேசக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே வரும். ஸோ அந்த நேரத்துல வந்து வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். வார்த்தைகள்ல எச்சரிக்கையா இருந்தா பிரச்சனை கிடையாது. இதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கு, உச்ச குருவா இருக்கு. அதனால நிறைய முயற்சி செய்வீங்க, இந்த முயற்சிக்கு ஏற்ற பலன்களும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால குருவோட பார்வையில தான் இந்த சனி இருக்கு. அதனால பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ஏற்படாது. சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். இது வந்து 2 வகையா பலன் கொடுக்கும். குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா நிறைய பாதிக்கப்பட மாட்டீங்க, கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல சனி வக்கரம் ஆகல, நடக்கக்கூடிய தசாபுக்தி உங்க ஜாதகத்தின்படி இப்போ நல்ல தசாபுக்தி நடக்கல, இந்த மாதிரி ஒரு சரியில்லாத தசாபுக்தி நடக்கக்கூடிய காலமா இருந்து உங்களுக்கு ஜாதகத்துல சனியும் வக்கரம் ஆகல அப்படின்னாக்க தான் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். மற்றபடி வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதாவது கஷ்டம் மீன்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், பொறுமை அவசியம். அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது, யார்கிட்டையும் மற்றவங்க மனம் புண்படும்படி பேசக்கூடாது, கோபத்துல எதையும் வார்த்தையை விட்டுறக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள்ள. இந்த மாதிரி நிறைய பொறுமையை கடைபிடிக்கணும் அவங்க மட்டும்.
மற்றவங்களுக்கெல்லாம் இதுவும் கடந்து போகும்னு கடந்து போயிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல ராகு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துலயும், கேது 4ஆம் பாவகத்திலையும் இருக்கு. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. சொத்துக்கள் வகையில புதிய முடிவுகளை எடுக்காதீங்க. வீடு வாங்குறதோ கட்டுறது, குறிப்பா சொத்துக்கள் வகையில, பூர்வீக சொத்து வகையில சில பிரச்சனைகள் இருக்குன்னாக கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க. கர்மஸ்தானாதிபதி வக்கரமாகும் போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை ஏதோ ஒன்று கிடைக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா கண்டிப்பா ஒரு ஊர் மாற்றத்துடன் இடமாற்றத்துடன் வேலை கிடைக்கும். உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல சில பேருக்கு திடீர்னு நேம் அண்ட் ஃபேமும் கிடைக்கும். ஆனா எல்லாமே கொஞ்சம் தாமதமா ஒரு தடையை ஏற்பட்டு அதுக்கப்புறம் கிடைக்கும். இவ்வளவுதான் இந்த சனி வக்கர காலத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். விரும்பிய கோர்ஸ் சேர்றதுல கூட கொஞ்சம் நீங்க தடை ஏற்பட்டு தாமதத்திற்கு பிறகு அந்த வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரியும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இங்க கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னாக்க புதிய கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. புதிய கடன் வாங்கி அகலக்கால் வைக்கிறத தவிர்க்கணும். அல்லது புதிய தொழில் பிசினஸ் இப்ப ஆரம்பிக்கிறத தவிர்க்கணும். அல்லது விரிவுபடுத்துறத தவிர்க்கணும். இந்த நேரத்துல செய்யக்கூடிய வேலையிலேயே இருக்கிறது நல்லது, மாறாம இருக்கிறது நல்லது. முக்கியமா ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருந்தாலும் இருக்கிற வேலையை விடாம இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் தேடி வரும். அதாவது 3வது நபர் மூலமாக. அந்த 3வது நபரை யாருன்னு அடையாளம் காணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அலைச்சல்கள் இருக்கும். ஒரு பழைய சொத்தோ அல்லது பழைய வாகனத்தையோ வித்துட்டு புதிய சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பும் வரும். அதுல கவனமா இருங்க. ஒப்பந்தங்கள் போடும்போது கவனமா இருங்க. அல்லது வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில மன வருத்தம், பிள்ளைகள் வகையில செலவுகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன்கள் வரும், ஆனா தடைப்பட்டு அதற்கப்புறம் செட் ஆகும். அதே போல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில மாற்றங்கள் உண்டு. இடமாற்றமோ அல்லது வேலையில ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்தில். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மன அழுத்தம், உடல்நல தொந்தரவு போன்றவையும் போகும். டென்ஷன் இல்லாம இருக்கணும். பெற்றோர்கள் வகையில சில மன வருத்தங்கள் வரும். பெற்றோர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா, பெற்றோர்களுடைய உடல்நல விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அல்லது அவங்களோட கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் போகும். 3வது நபருடைய தலையீட்டால கருத்து வேறுபாடுகள் வரலாம். அண்டையர்களால சில பிரச்சனைகள் வரலாம். அவங்க கிட்ட வாக்கு கொடுக்காம வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். மேலதிகளுடைய டென்ஷன், டார்ச்சரும் கொஞ்சம் இருக்கும். அதே சமயத்துல உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலைன்னா இருக்கிற இடத்துலயே இருந்தீங்கன்னாக்க இந்த வக்ர காலம் முடிஞ்ச பின்பு இப்ப ஏற்பட்ட டென்ஷன், ஒர்க் ப்ரெஷருக்கு ஈக்குவலா உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மிருகசீரிசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் வரும். சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில நேரங்கள்ல வரும். வேலை விஷயமா அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அலைச்சல்கள் இருக்கும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்களும் ஏற்படும். மிருகசீரிசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த எதிர்பாலினர் உறவு போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிர்பாலினர் உறவால் பண நஷ்டம் அல்லது அவர்களால் மன வருத்தம் ஏற்படும். ஆல்ரெடி காதல் போன்றவற்றில் இருக்கீங்கன்னா கூட அதுல கூட சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால மனக்கசப்பு இல்லாம பாத்துங்க. உறவு நிலையை மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. பிடிவாதம், கோபம், டென்ஷனால வார்த்தைகளை விடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அவசரப்படக்கூடாது. அவசர முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமாக இருக்கணும். சில விஷயம் பாசிட்டிவா இருக்கு, சில விஷயம் ஆஸ் யூஷுவலா இருக்கும். அதே போல எச்சரிக்கையா இருக்கணும். முக்கியமா அந்த வக்கர காலத்துல சனி உங்க ஜாதகத்துல வக்கரம் ஆகலைன்னா நீ கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஆஞ்சநேயருக்கு நீங்க துளசி மாலை அணிவித்து சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்துட்டு வாங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும், பாதிப்புகள் இல்லை. சோ ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள். இதுல கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நன்றி, வணக்கம்.